இன்றைக்கான கிளாஸில் நம்ம சிங்கிள் குரோஷேட் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஹாய் ஹால். நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, நான் இதில் 20 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இந்த செயின் ஸ்டிச்சை எப்படி நீங்கள் எத்தனை செயின் இருக்குன்றதை எப்படி கவுண்ட் பண்ணணுன்றதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வி ஷேப்பில் அந்த செயின் போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வி ஷேப்பில் போயிருக்கு இல்லையா, இதை தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இந்த இப்போ வி ஷேப்பில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகேங்களா. இது வரைக்கும் 20. அந்த ஹூக்கில் நம்ம மாட்டியிருக்கோம் இல்லையா, அது லூப். ஓகேங்களா. இதை நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது ஸ்லிப் நாட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி செயின்ஸை கவுண்ட் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கிள் குரோஷே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா. இப்போ நீங்கள் சிங்கிள் குரோஷே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 20 செயினில் தான் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. அப்படி 20 செயினில் எனக்கு கவுண்ட் 20 இருக்கணும் அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இப்போ 20 செயினில் நீங்கள் கவுண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போது நீங்கள் சிங்கிள் குரோஷே போடுறது, அதாவது சிங்கிள் குரோஷே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச், இப்போ 20னா 21 அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணாலும் நீங்கள் செயின் ஸ்டிச் எடுத்துக்கலாம். எத்தனை கவுண்ட் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் 20 எடுத்துருக்கேன்னா அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் நான் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா. அப்போ தான் நம்மளுக்கு சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு இப்போ செகண்ட் இருக்க செயின், அதாவது செகண்ட் இருக்குது, அது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் இல்லையா, இப்போ 21 எடுத்தோம் இல்லையா, அதில் விடாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க நெக்ஸ்ட்டு செயினில் செகண்ட் செயினில் நம்ம இன்சர்ட் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி மேலே இருக்க த்ரெட்டை யான் ஓவர் பண்ணி நம்ம வெளியே எடுக்கணும் இப்படி. ஓகேங்களா. இப்போ ஹூக்கில் 2 லூப் இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, ஹூக்கில் 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப் வழியாக நம்ம அட் அ டைமில் யான் ஓவர் பண்ணணும். ஓகேங்களா. இந்த மாதிரி யானை இழுத்துட்டு இப்படி 2 லூப் வழியாகவும் நம்ம வெளியே எடுக்கணும். ஓகேங்களா. இதுதான் சிங்கிள் குரோஷேட். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் செயினில் இப்போது தேர்ட் ஒனில், இப்போ நம்ம செகண்ட் ஒன்னில் நம்ம எடுத்தோம். இப்போ தேர்ட் ஒனில் இன்சர்ட் பண்ணி நீடியில் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணணும். யானை வெளியே எடுத்துகிட்டு அந்த லூப் வழியாக அந்த செயின் ஸ்டிச் வழியாக வெளியே எடுத்துகிட்டு இப்போது நீடில் 2 லூப் இருக்கும் இல்லையா, இந்த 2 லூப் வழியாகவும் யான் ஓவர் பண்ணணும். ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இதுதான் சிங்கிள் குரோஷே. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை செயின் ஸ்டிச் போட்டிருக்கீங்க, இப்போ நான் 20 போட்டிருக்கேன்னா அந்த 20 இது செயின்லேயுமே இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே போடணும். ஓகேங்களா. சேம் மெத்தடு தான். அந்த லைன் ஃபுல்லாமே நம்ம சிங்கிள் குரோஷேயில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சிங்கிள் குரோஷே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் நெக்ஸ்ட் யான் ஓவர் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போது நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம போடலாம். நெக்ஸ்ட் செயினில் போடுறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபோர்த் ஒனில் நம்ம போடுறோம். ஓகேங்களா. ஃபோர்த்து செயினில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போது நீடில் 2 லூப் இருக்குது இல்லையா, இந்த 2 லூப் வழியாகவும் திரும்ப யான் ஓவர் பண்ணுறோம். ஓகேங்களா. இதுதான் சிங்கிள் குரோஷே. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, இந்த மாதிரி தான் இருக்கும் சிங்கிள் குரோஷே பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அந்த செயின் ஃபுல்லாக இது ஃபுல்லாமே நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம அகெயின் ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். 5th செயினில் இந்த மாதிரி நீங்கள் யான் ஓவர் பண்ணி வெளியே எடுக்கணும். ஓகேங்களா. நீடியில் உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் இந்த மாதிரி தான் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்லிப் நாட்டும் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ற வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் குரோஷே எப்படி போடுறதுன்றதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேஸ்மெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அது அடுத்தடுத்து நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு இதில் தைக்கும் போது தெரியும், மேலே செயின் ஸ்டிச் மாதிரி நம்மளுக்கு இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம கீழே நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டோலே அந்த மாதிரி இருக்கும் சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது. சேம் மெத்தட் தான் நம்ம 20. இப்போது நீங்கள் உங்களுக்கு 20 நீங்கள் எத்தனை கவுண்ட் வேணாலும் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம இப்போ ஒரு லைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். மேலே உங்களுக்கு செயின் ஸ்டிச் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும்.
இப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மேலே இருக்க செயினில் வந்து நீங்கள் 20 செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களான்னு ஒன்ஸ் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம பேஸ்மெண்ட்டில் செயின் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும் இதில். அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வி ஷேப்பில் இருக்குல்லையா, அதை வந்து 1 2 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியவும் செய்யும். நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு ரோப் மேலே எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா, இப்படி டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து ஒரு 20 செயின் கொடுத்துருந்தோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல, அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணதை இப்படி அகைன் இப்படி மாற்றி வச்சுக்கோங்க. சரியா? உங்கள் பேக் சைடில் இப்படி திருப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா மேலே ஒரு செயின் ஸ்டிச்சு, நம்ம ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயின்லேருந்து நம்ம ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் செயின் இருக்குல்லையே அந்த இதில் நம்ம இனி நீடில் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி வந்து கீழே நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணமோ அதே தான், சேம் மெத்தடு தான் இதுலேயும். இப்போ அந்த செகண்டு செயின்குள்ளே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மெதுவாக யான் ஓவர் பண்ணணும். ஓகேங்களா? யான் ஓவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீடில் 2 லூப் இருக்குது, அந்த 2 லூப் வழியாகவும் நம்ம வந்து யான் ஓவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே தான் நம்ம கண்டினியூஸாக நம்ம இதுக்கு மேலே இருக்க 20 செயின்லேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ தேர்ட் இதில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சேம் நம்ம நீடில் வந்து இப்படி 2 அதாவது செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு இப்போ நீடில் 2 லூப் இருக்கு இல்லையா, அந்த 2 லூப் வழியாகவும் யான் ஓவர் பண்ணணும். ஓகேங்களா? சேம் ப்ரொசீஜர் ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்லேயும் நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். இதான் வந்து சிங்கிள் குரோஷே. ஓகேங்களா? இது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி நீங்களும் வந்து சிங்கிள் குரோஷே வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் போடும்போது ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா வந்து செயின் ஸ்டிச் கவுண்ட் பண்ணுறது சில பேர்த்துக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோப் ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே தெரியும். ஓகேங்களா? நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கும்போது, அதாவது சிங்கிள் குரோஷே ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு மேலே பார்க்குற லைன் வந்து செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்கள். நான் நீடில் இப்போ இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு, அதுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப யான் ஓவர், அதாவது 2 லூப் வழியாகவும் அட் அ டைமில் நம்ம வந்து யான் ஓவர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்படி தான் இருக்கும் சிங்கிள் குரோஷே. இதே மாதிரி தான் கண்டினியூஸாக அந்த 12 செயின்லேயும் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு ரோவாக ஸ்டிச் பண்ணும்போது பாருங்களேன், மேலே வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக தெரியும். பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னு. கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு. இப்போது இந்த லைன் ஃபுல்லாமே, அதாவது இந்த ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அகெயின் வந்து ஒரு செயின் ஸ்டிச் நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி நம்ம யூஸ் பண்ணோம். சரியா? அகெயின் நம்ம இப்படி திருப்பும்போது தான் நம்மளுக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்படி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். சேம் தான், நம்ம எப்படி நம்ம கீழே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான், சேம் மெத்தடில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம இந்த அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறீங்களா, அது கொடுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த சைட்லாம் அன்ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஒரு 4-5 ரோ ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து அதாவது லென்த் வைஸ் நீங்கள் எவ்வளோ லென்த்து செயின் வேணாலும் போடலாம், எத்தனை செயின் ஸ்டிச் வேணாலும் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த சைட்லலாம் உங்களுக்கு ஈவனாக வரணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறோம்ல, அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஈவனாக வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஹூக்கில் இருக்கிற அந்த லூப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டாலே போதும், உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். ஓகேங்களா? த்ரெட்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆகாது நீங்கள் ஸ்டிச் பண்ணதெல்லாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. நம்ம ஃபைனலாக வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டிச் பக்கத்துலேயும் இதை வந்து நீங்கள் பேட்ச் பண்ணி ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
இந்த கிளாஸில் உங்களுக்கு சிங்கிள் குரூஷே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சிங்கிள் குரூஷே கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸஸ் என்னென்ன கிளாஸ்லாம் எடுக்கிறோமோ அதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் சொல்லித்தரணும், ஸ்டிச்சஸ் நேம் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபைனலாக கிளாஸ் முடிஞ்சோடனே அதாவது எல்லா ஸ்டிச்சஸும் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து நான் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.